வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப யூஸ்ஃபுல்லான 2 ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்க போறோம். 1 ஊரே பாராட்டுற நிலைமை வந்துச்சு. அவன எல்லாரும் மதிக்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. ஊரை விட்டே போற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிலைமை வந்தது, வந்து விட்டது. இத சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி, சாரி நான் உனக்கு உதவ முடியாத நிலைமையில இருக்கேன். முடிவு எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ 2 சென்டென்சஸ்லயுமே அதாவது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் அண்ட் இப்ப நம்ம சொல்லியிருக்க சென்டென்சஸ் 2லயுமே நிலைமை அப்படின்னு இருந்தா கூட, இத நாம ஒரு டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லுவோம். ஸோ அதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பொதுவா நம்ம சொல்றப்போ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னா கூட, நாம இன்னைக்கு யூஸ் பண்ண போற ஃப்ரேசஸ்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ங்கிற வார்த்தையெல்லாம் இருக்காது. இப்ப ஃபர்ஸ்ட் செட் ஊரே பாராட்டுற மாரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. இத மாதிரி சொல்றதுக்கான ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்போ நீங்க சொல்றீங்க. பிரசன்ட்ல அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னா, இட் ஹஸ் கம் டூ த பாயிண்ட் வேர். இல்லன்னா சப்ஜெக்ட்ட முன்னிறுத்தி சொல்றதா இருந்தா, சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஹாஸ் ரீச்ட் இல்லன்னா ஹாஸ் கம், ஹாஸ் காட்டன் இப்படி நீங்க எப்படி வேணா சொல்லலாம். ஹாஸ் காட்டன் டூ த பாயிண்ட், ஹாஸ் ரீச்ட் த பாயிண்ட், ஹாஸ் கம் டூ த பாயிண்ட் எப்படி வேணா வச்சு சொல்லலாம். வேர் பிளஸ் கிளாஸ். இல்ல, நீங்க முழுக்க முழுக்க பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா, இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு பதிலா பாஸ்ட் டென்ஸ் அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ்க்கு. இதே விஷயத்த நாம திங்ஸ் ஹேவ் காட்டன் டு த பாயிண்ட் அப்படி வச்சு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப காமன். ஸோ திங்ஸ் ஹேவ் காட்டன் டு த பாயிண்ட் அப்படி வச்சு நீங்க சொல்லலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவர ஊரே பாராட்டுற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்ப பிரசன்ட்ல அவர் எப்படி இருந்தாரு? ஆனா இப்ப பாருங்க அவர் ஊரே பாராட்டுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்படி சொல்றோம். ஸோ இப்ப பிரசன்ட்லன்றதுனால நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு சொல்ல போறோம். அப்போ அவரை முன்னிறுத்தி சொல்றதா இருந்தா, ஹி ஹாஸ் அப்படி வச்சு சொல்லுங்க. ஏன்னா சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஹேவ் இல்லன்னா ஹாஸ். இல்லன்னா இட் ஹாஸ் அப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இட் ஹாஸ்னே வச்சு சொல்லலாமா? அப்ப இட் ஹாஸ் கம் டு த பாயிண்ட் வேர். இப்போ நாம என்ன கிளாஸோ அத நம்ம சேர்த்துக்க போறோம். இப்போ ஊரே பாராட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? த ஹோல் டவுன் பிரைசஸ் ஹிம் இல்ல அட்மயர்ஸ் ஹிம் அப்படி சொல்லணும். அப்ப இட் ஹஸ் கம் டு த பாயிண்ட் வேர் த ஹோல் டவுன் பிரைசஸ் ஹிம். இட் ஹஸ் கம் டு த பாயிண்ட் வேர் த ஹோல் டவுன் அட்மயர்ஸ் ஹிம் இப்படி நாம சொல்லலாம். அவகிட்ட எல்லாரும் ஆலோசனை கேட்குற நிலைமை வந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவ சின்ன பொண்ணா இருந்தா எல்லாரும் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவகிட்ட எல்லாரும் அட்வைஸ் கேட்குற நிலைமை வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ப்ரெசென்ட் அதனால நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு சொல்ல போறோம். சப்ஜெக்ட் முன்னாடி வச்சு சொல்லலாம். அப்போ ஷி ஹஸ் ரீச்ட் த பாயிண்ட் வேர். இப்போ கிளாஸ் என்ன எல்லாரும் அவகிட்ட அட்வைஸ் கேட்கறது. ஸோ எல்லாரும் அப்படின்றதுக்கு நீங்கள் எவ்ரி ஒன் வச்சு சொன்னாலும் சரி, இல்லை பொதுவாக மக்கள் அப்படின்னு வச்சு பீப்புள்னு வச்சு சொன்னாலும் சரி. ஸோ பீப்புள் வச்சு சொல்லலாம். அப்போ பீப்புள் ஆலோசனை கேட்பது ஆஸ்க் ஃபார் அட்வைஸ். அதனால பீப்புள் ஆஸ்க் ஹர் ஃபார் அட்வைஸ். ஷி ஹஸ் ரீச்ட் த பாயிண்ட் வேர் பீப்புள் ஆஸ்க் ஹர் ஃபார் அட்வைஸ். நீங்க ஒருவேளை பீப்புள்னு இல்லாம எவ்ரி ஒன் வச்சு சொல்றதா இருந்தா எல்லோரும் அப்படின்ட்டு இருக்கிறதுனால நீங்க இந்த ஆஸ்கோட ஒரு எஸ் சேர்த்துக்கணும். ஏன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல சொல்றோம் இல்லையா? ஷி ஹஸ் ரீச்ட் த பாயிண்ட் வேர் பீப்புள் ஆஸ்க் ஹர் ஃபார் அட்வைஸ். இப்போ கொஞ்சம் நெகட்டிவா சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம பாசிட்டிவ் கான்டெக்ட்லையும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். இப்போ என்னோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, என்னோட நிலைமை என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நிலைக்கு வந்து விட்டேன். சப்ஜெக்ட் ஐ வச்சு சொன்னோம்னா, ஐ ஹவ் ரீச்ட் த பாயிண்ட் இல்லைன்னா ஐ ஹவ் காட்டன் டு த பாயிண்ட் வேர் இப்படியும் சொல்லலாம். ஐ ஹவ் கம் டு த பாயிண்ட் வேர் எப்படி சொன்னாலும் சரிதான். ஸோ எனக்கு கொஞ்சம் நிம்மதி இருந்தால் போதும். அதை மட்டும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்க போகிறோம். அப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் சம் பீஸ். I have gotten to the point where I just want some peace. அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா கடினமாக உழைத்து சொந்தமா வீடு வாங்குற நிலைமைக்கு வந்தான் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ வந்து விட்டான், வந்து விட்டது அப்படி வச்சு சொன்னோம். ஸோ ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு இப்போ பழைய கதை ஒன்று சொல்றோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட். இவன் கடினமாக உழைத்து he worked hard. அடுத்து இந்த நிலைமைக்கு வந்தான். he reached the point where. ஸோ என்ன பாயிண்ட்?
சொந்தமாக வீடு வாங்குற நிலைமைக்கு இல்லையா? அப்போ இதுல சொந்தமாக வீடு வாங்கும் நிலை அப்படின்னா நம்ம அவருடைய அபிலிட்டி பத்தி பேசுறோம். அப்ப நீங்க குட் இல்லன்னா ஏபிள் டூ. ஹி வாஸ் ஏபிள் டூ 2 விதமாவும் சொல்லலாம். நம்ம குட் வச்சு சொல்லுவோம். அப்ப he could buy his own house. He worked hard and reached the point where he could buy his own house. இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நாங்க எல்லாத்தையும் விக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். இது நீங்க பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றீங்களா? இல்ல இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனா? அப்படிங்கிறத பொறுத்து நீங்க டென்ஸ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு வச்சு வி ஹேவ் கம் டூ த பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பாஸ்ட்டா இருந்ததுன்னா வி ரீச்ட் த பாயிண்ட் இல்ல வி கேம் டு த பாயிண்ட் அப்படி சொல்லுங்க. ஸோ வி ஹேவ் கம் டு த பாயிண்ட் வேர் எல்லாவற்றையும் விற்க வேண்டிய நிலைமை. அப்ப வி ஹேவ் டு செல் எவ்ரிதிங். We have come to the point where we have to sell everything. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். நம்ம இத வந்து பாஸ்ட்ல வச்சு சொல்லப் போறோம். அவன் ஊரை விட்டே போகும் நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லப் போறோம். இப்ப இதுல 2 விஷயங்கள் சொல்றோம். 1 நம்ம இதுவரைக்கும் உள்ள எல்லா எக்ஸாம்பிள்லயுமே நம்ம த பாயிண்ட்ன்னு வச்சு சொன்னோம். இப்போ நம்ம பாயிண்ட்ன்னு எப்ப சொல்லணும் அப்படின்னா, அப்படி ஒரு கட்டம் வந்தது. ஒரு கட்டத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி நீங்க சொல்றதா இருந்தா, இங்க பாயிண்ட். He has come to a point. He came to a point. He reached a point. அப்படிலாம் வச்சு நீங்க சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல அதே மாரி இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லப் போறோம். Things have gotten to the point அப்படின்னு சொல்ற மாரி நம்ம இந்த இடத்துல things reached a point. Past அப்படின்றதுனால things reached a point where அவன் ஊரை விட்டே போகும் நிலைமை. He had to leave his hometown. Things reached a point where he had to leave his hometown. இப்ப இவ்ளோ நேரம் நாம அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, வந்து விட்டது, வந்தது இந்த மாதிரி வச்சு சென்டென்ஸ சொன்னோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் உதவ முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லன்னா எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கேன். இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நிலைமை அப்படின்னு சொன்னா கூட, இதுக்கான எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட் அந்த நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ அப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் இன் நோ பொசிஷன். இத எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சப்ஜெக்ட், பி வெர்ப், சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி, டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி. இன் நோ பொசிஷன் டூ எதை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன். அதுக்கான வெர்ப். இப்ப எக்ஸாம்பிள்க்கு, சாரி என்னால உனக்கு உதவ முடியாத நிலைமையில நான் இருக்கேன். அந்த நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் அப்படின்றதுனால அதுக்கேத்த மாதிரி பி வெர்ப். ஐ ஆம் இன் நோ பொசிஷன் டூ. உதவ முடியாத நிலை. அப்ப ஹெல்ப். ஐ அம் இன் நோ பொசிஷன் டு ஹெல்ப் யூ. அவ்வளோதான். ஐ அம் இன் நோ பொசிஷன் டு ஹெல்ப் யூ. அவன் எதுவும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கான் அப்படின்னு சொல்லணும். அப்போ he is in no position to. முடிவு எடுக்கிறது. மேக் அ டிசிஷன். எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலை அப்படி நீங்க சொல்றதா இருந்தா டு மேக் எனி டிசிஷன். He is in no position to make any decision. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். அவன் யாரையும் குறை சொல்ற நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லணும். ஸோ குறை சொல்றதுன்னா இந்த இடத்துல யாரையும் பிளேம் பண்ற நிலையில் இல்லை அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப he is in no position to blame anyone. இல்ல மத்தவங்கள குறை சொல்ற நிலைமையில இல்ல அப்படி சொல்றதா இருந்தா others அப்படி போட்டுக்கோங்க. இப்ப he is in no position to blame anyone. இப்ப நாம பார்த்த 2 ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவன் படிப்பை நிறுத்த வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எல்லாரும் மதிக்கக்கூடிய நிலைமைக்கு அவன் வந்துட்டான். அவங்க எதுவும் இன்வெஸ்ட் பண்ற நிலைமையில இல்ல. ஸோ இதுதான் நீங்க ட்ரை பண்ண வேண்டிய 3 சென்டென்சஸ். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அப்படி ஒரு நிலைமை வந்தது பாஸ்ட்ல. அதனால he reached the point where இல்லன்னா he came to the point where அப்படி வச்சு சொல்லுங்க. படிப்பை நிறுத்தணும் அப்படின்னா பொதுவா படிப்பை நிறுத்துறத நான் ட்ராப் அவுட்ன்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் அப்படின்றதுனால he had to drop out of school. He reached the point where he had to drop out of school. எல்லாரும் மதிக்கக்கூடிய நிலைமைக்கு அவன் வந்துட்டான். இப்போ அப்ப he has reached the point where he has come to the point where everyone respects him. He has reached the point where everyone respects him. அவங்க எதுவும் இன்வெஸ்ட் பண்ற நிலைமையில இல்ல. They are in no position to invest. கரெக்ட்டா சொன்னீங்களா?
ஸோ இந்த வீடியோல நாம அப்படி ஒரு நிலைமை வந்தது, அப்படி ஒரு நிலைமையில இல்ல. இத சொல்றதுக்கான ஃப்ரேசஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.